ஏய் காய்ஸ், இன்றைக்கி ஐபிஎல்லோட ஃபைனல் நடக்க போகுது. இந்த ஃபைனலில் பியூட்டி என்னன்னா 2008 2025 வரைக்குமே இந்த ஐபிஎல் நடந்துக்கிட்டு இருக்குது. மொத்தம் 18 சீசன். இந்த 18 சீசன்லேயும் ஒரு தடவை கூட கப்பை ஜெயிக்காத 2 டீம்னா அது ஆர்சிபி, அது பஞ்சாப் கிங்ஸ் தான். அந்த 2 டீமுமே ஃபைனல் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நடக்க போகிற ஒரு மேட்ச் வந்து ரொம்ப ஒரு புதிய ஒரு சாதனை மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த 2ல் யாரை விற்றுனாலும் அவங்களுக்கு முதல் தடவையாக ஒரு வெற்றி வாகை சூடிக்குவாங்க. தோத்தா அது அப்படியே லாஸ்ட் லிஸ்ட்லேயே போகும். ஆனால் நான் வந்து சென்னை ஃபேன்ஸ்பா. நான் சென்னை டீமோட பெரிய தீவிர ஃபேன், தலை தோனியோட தீவிர ஃபேன். இதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இருந்தாலும் இப்போ பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கோங்க. 2014 ஒரு தடவை தான் ஃபைனலுக்கு வந்தாங்க. அது கேகேஆரோட. ஸோ அதில் மண்ணை கவிட்டாங்க. ஆனால் ஆர்சிபி அப்படி இல்லை. 2009, 2011, 2016 3 தடவையும் ஃபைனலுக்கு வந்து கப்பு அப்படி கிட்ட வந்து அப்படியே மண்ணை கவிட்டு போயிட்டாங்க. இப்போது இது 4வது தடவையாக வந்திருக்காங்க. ஸோ இப்போது சென்னைக்கு எப்படி ஒரு பிராண்டாக இருக்காரோ தலை தோனி, அந்த மாதிரி அங்கே ஆர்சிபி டீமுக்கு ஒரு பிராண்டுனா அது வந்து கோலி தான். ஸோ அவர் ரொம்ப நல்ல பிளேயர். உலகளாவிய ரீதியிலையும் அவர் ரொம்ப நல்லா விளையாண்டு நிறையா ரன்ஸு, நிறையா ரெக்கார்ட்லாம் வச்சுருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு ஐபிஎல் கப் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மனசு கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாமல் 18 வருஷமாக இன்னும் வேறு எந்த டீமுக்குமே விரும்பாமல் ஆர்சிபி மேலே தீவிர பக்தர்களாக இருக்கிற அவங்க ஃபேன்ஸுக்குமே அது ஒரு மிகப்பெரிய கவலை. என்னடா ஒரு கப் கூட இல்லையே அப்படின்னு. ஸோ இந்த வாட்டி ஆர்சிபி ஜெயிக்கணும்ப்பா. ஆர்சிபி ஜெயிக்கணும். பஞ்சாப்பும் ஓகே, பஞ்சாப் எனக்கு பிடிக்கும், அதனால் இல்லைன்னு சொல்ல. பட் ஆர்சிபி இது 4வது தடவை அவங்க ஃபைனலுக்கு வர்றது. ஸோ இந்த தடவை அவங்க அப்படியே ஜெயிச்சு கோலிக்காக ஸோ அப்படியே கப்பை ஜெயிச்சு அப்படியே விராட் கோலி அப்படியே ஆரவாரம் பண்ணி அப்படியே கிரவுண்டை சுற்றி ஓடி, அப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே கண் கலங்கி அப்படியே நின்று அவங்க சும்மா ஹாப்பியாக ஒரு மாதிரி நல்ல மூமெண்ட்லாம் போட்டு கத்தி ஒரு மாதிரி நல்லா சேரப் பண்ணி ஒரு வைப் பண்ணி இந்த காட்சியெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர்த்துக்கு அந்த ஆசை இருக்குது. ஸோ அதுக்காக சரி இன்றைக்கி கண்டிப்பாக ஆர்சிபி ஜெயிக்கணும். ஸோ அந்த மூமெண்ட்டை பார்க்க தான் நானும் வெயிட்டிங்கில் இருக்கேன். இந்த மாதிரியே நீங்களும் வெயிட்டிங்கில் இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ அதனால் ஆர்சிபி ஜெயிக்கணும், அதை நான் பார்க்கணும். நாங்கள் எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படணும். முக்கியமாக இது வந்து ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு உங்களுக்காக தான். நான் சென்னை டீமோட நான் மிகப்பெரிய தீவிர பக்தன்னு சொல்லலாம். ஸோ அதை தாண்டியும் இன்றைக்கி வந்து நான் ஆர்சிபிக்காக பேசுகிறேன்னா அது 18 வருஷமாக வேறு எந்த டீமுக்குமே போகாமல் உண்மையாக லாயலாக இருக்க ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக தான். அவங்களுக்காக இன்றைக்கி கண்டிப்பாக ஆர்சிபி ஜெயிச்சு கப்பை தூக்கி அப்படியே ஜாலி பண்ணணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன்.